இது வந்து ஒரு 2 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். உங்கள் வீட்டுக்கு கரண்ட் பில்லு ஒரு ரூ. 2500 ரூ. 3000 அதுக்குள்ளே தான் வருது. அதை தாண்டி நான் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை சார் அப்படின்னா, மினிமமாக இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் 2 கிலோவாட் போட்டு கொடுத்துடலாம். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து 2 கிலோவாட் அப்படின்னா 2 கிலோவாட்டுமே ப்ரொடக்ஷன் ஆகுது. நீங்கள் பாருங்கள், 1890, 1960 வாட்ஸ் வரைக்கும் இப்போ தான் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அப்பயும் ப்ரொடக்ஷன் ஆகுது. நிறைய பேரோட சந்தேகமே இதுதான், சார் மழை பெய்யும்போது எப்படி சார் ப்ரொடக்ஷன் ஆகும் அப்படின்னு. இந்த மோனோக்ரிஸ்டலைன் பேனல்ஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து லோ லைட்லேயும் நல்லா ப்ரொடக்ஷன் ஆகுது. அந்த மாதிரி குவாலிட்டியில் தான் இப்போ நம்ம சப்ளை பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு தேவையான கரண்ட்டை மழை காலமாக இருந்தால் ஒரு 2 கிலோவாட்லேருந்து ஒரு 4 யூனிட் 4.5 யூனிட் கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் ஆகிடும். வெயில் காலமாக இருந்தால் 8லேருந்து 10 யூனிட் வரைக்கும் ஜென்ரேட் ஆகும். ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு 8.4 யூனிட்டு, ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இன்ட்டு 8.4ன்னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கிற வேண்டிதான். அதுதான் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ப்ரொடக்ஷன். கண்டிப்பாக இந்த இது ப்ரொடக்ஷன் ஆகியே ஆகும். இதோட கூடுதலாகவும் ஆகும். நம்ம சோலார் பேனல் நல்லா குவாலிட்டியாக இருக்கும்போது, பேனலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கும்போது ரொம்ப முக்கியம். போன பேனலை வந்து நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. போட்டால் சார் ஒரு 10 வருஷமாக ஆயிடுச்சு, என்ன ஆச்சுன்னு தெரிலன்னுலாம் இருக்கக்கூடாது. 2 மாதத்துக்கு ஒருக்கையாவது மழை பெஞ்சிருது. வருஷத்துக்கு ஒரு 4 முறை 5 முறை மழை பெஞ்சிருது. அதனால் ஒரு வருஷத்தில் ஒரு 10 முறை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுனா ஒரு 5 முறை மழை தன்னால் க்ளீன் பண்ணிடுது. வருஷத்துக்கே ஒரு 5 முறை நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப மினிமமான ப்ரொடக்ஷன், அவ்வளோ மினிமமான ஒரு மெயின்டெனன்ஸ், அவ்வளோதான். அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கனாலே 25 வருஷம் குறைஞ்சபட்சம் வேரண்டி பீரியடு. அதுக்கப்புறம் 25 வருஷத்தில் போயிடுமா பேனலு அப்படின்னு கேட்குறாங்க. போகாது. 100 வருஷமானாலும் நல்ல ப்ரொடக்ஷன் இருக்குது. எங்ககிட்டலாம் ஒரு சோலார் பேனல் இருக்குது, சின்னதாக 50 வாட்ஸு. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த டெலிகம்யூனிகேஷனில் வச்சுருப்பாங்க. தந்தி அடிக்கிறதுக்காக ஒரு சின்ன பேனலு, ஒரு பேட்ரி அதில் சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கும். ஒரு 1975 80களில் அந்த சின்ன பேனல் வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற தந்தி ஆஃபீஸில் இருந்தது. இன்றைக்கி வரைக்கும் அது ப்ரொடக்ஷன் அப்படியே இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போயே ஒரு 45 வருஷம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பழைய பேனல்லாம் எடுத்து டெஸ்ட்டுக்காகவே நான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி சோலார் பேனல் வந்து எப்போயுமே லாங் லைஃபாக ப்ரொடக்ஷன் கொடுக்கும். அதுக்குன்னு உரிய மெயின்டெனன்ஸை நீங்கள் கொடுக்கணும். இப்போ நம்மளுடைய வீடுகளுக்கு தேவையான அவ்வளோ கரண்ட்டையும் நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறோங்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம். சப்போஸ் நீங்கள் உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணால் கூட மொத்த மின் சுமையை நீங்கள் குறைக்கிறீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய மக்களுடைய மின் சுமையை நீங்கள் குறைக்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய மகத்தான ஒரு சேவையாக அமையுதுன்னு பாருங்கள். இது வந்து நல்ல முதலீடும் கூட. நீங்கள் பேங்க்கில் போட்டு முதலீடு பண்ணுறதை விட அருமையான முதலீடு. 3லேருந்து 4 வருஷத்துக்குள்ளே நீங்கள் போட்ட முதலீடு உங்கள் கைக்கு வந்துடுது. இதில் டிப்ரிசியேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம், இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கலாம். எல்லா விதத்திலுமே பயனுள்ளது. சோலார் வந்து ஒரு அருமையான முதலீடு. உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை குறைக்கிறத விட லாங் லைஃபாக 25 வருஷத்துக்கு பயன் தரக்கூடியது.